நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 38வது மாவட்டம் உதயமாயிருக்குது. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மார்ச்சில் சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் நாகப்பட்டினம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்படும் அப்படிங்கிறத நம்முடைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 28/12/2020 அன்று, அதாவது நேற்று புதிய மாவட்டம் நம்முடைய முதல்வர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கடந்த 13 மாதங்களில் 6 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பது முதல் முறை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 2019 அக்டோபர் மாதம் வரைக்கும் 32 மாவட்டங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் 2019 நவம்பர் மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா மேலும் பார்த்தீங்கன்னா 6 மாவட்டங்களை பிரிச்சிருக்காங்க. அது எதுல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து கள்ளக்குறிச்சியை பிரிச்சிருக்காங்க, காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டை பிரிச்சிருக்காங்க, வேலூர் மாவட்டத்தில் இருந்து திருப்பத்தூர் ராணிப்பேட்டையை பிரிச்சிருக்காங்க, திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தென்காசி மாவட்டமாக ஒரு தனி மாவட்டமாக உருவாக்கியிருக்காங்க. தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வச்சிருக்காங்க. அது குறித்தா பார்க்க போகிறோம். டெல்லி மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24ஆம் தேதியுடன் 18 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குது. ரயில் சேவையில் தொழில்நுட்பத்தின் புதிய வடிவமாக இந்த ஓட்டுநர் தேவைப்படாத தானியங்கி தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய ரயில் சேவையை தொடங்கி வச்சிருக்காங்க. இதை எங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 37 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மெஜந்தா நிற லைன் மார்க்கத்தில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பிங்க் நிற லைன், அதாவது மஜ்லிஸ் பூங்கா டு ஷிவ் விகார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேவை 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது முழுக்க எப்படி இது இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு சிபிடிசி எனப்படும் கட்டுப்பாட்டு அமைப்பு மூலமாக இந்த தானியங்கி மெட்ரோ ரயில் இயங்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 28ஆம் தேதி அதாவது நேற்று தொடங்கி வச்சிருக்காங்க. அவர் தொடங்கி வச்சு மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது 18 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படுகிறது. இது வரும் 2025ஆம் ஆண்டுக்குள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் சேவை 25 நகரங்களில் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த புதிய சேவையை அறிமுகம் செய்ததன் விளைவாக பார்த்தீங்கன்னா, மேம்பட்ட சேவையை அளிக்கும் நாடுகள் பட்டியலில் 7% அளிக்கும் நாடாக டெல்லி மெட்ரோ ரயில் சேவை விளங்குகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா, திபெத் கொள்கை மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2020 அப்படிங்கிறதுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 27/12/2020 அன்று கையெழுத்திட்டிருக்காங்க. அது என்ன சட்டம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, திபெத்தில் அமெரிக்க தூதரகம் திறக்குவதற்கும் சீனாவுடைய தலையீடு இல்லாமல் அடுத்த தலாய் லாமாவை திபெத் புத்த மதத்தினர் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கிறதுக்கும் சர்வதேச நாடுகளுடைய ஒத்துழைப்பை பெறும் சட்ட மசோதாவில் தான் இந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் செனட் ஒரு மனதாக ஒப்புதலும் வழங்கியிருக்காங்க. இந்த புதிய சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, திபெத்தில் அமெரிக்க தூதரகம் ஏற்படுத்தும் வரையில் அமெரிக்காவில் சீனா புதிதாக தூதரகம் திறப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்காங்க. விளையாட்டு செய்திகளை பார்த்தீங்கன்னா, சோப்பர்ஸ் விருது வழங்கியிருக்காங்க. இது யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு நாள் போட்டிக்கான சிறந்த வீரருக்கான விருது விராட் கோலிக்கு வழங்கியிருக்காங்க. சிறந்த கிரிக்கெட் வீரருக்கு வழங்கப்படக்கூடிய சர் கார்ஃபீல்டு சோப்பர்ஸ் அப்படிங்கிற விருதுக்கு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்திய அணியினுடைய முன்னாள் கேப்டன் தோனிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் தி கிரிக்கெட் அப்படிங்கிற விருது அறிவிச்சிருக்காங்க. மகளிருக்கான கிரிக்கெட் சிறந்த வீராங்கனையாக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவின் எல்லிஸ் பெரி அப்படிங்கிறவங்க தேர்வாகியிருக்காங்க. T20 போட்டிக்கான சிறந்த வீரருக்கான விருது பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கானுக்கு அறிவிச்சிருக்காங்க.